அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நம் நாடு இது ஒரு கனவோ என்று யோசிக்கக்கூடிய விதத்தில் பெரும் மாற்றத்தை சந்தித்திருக்கின்றது. கடந்த 4 நாட்களுக்குள் ஒரு விறுவிறுப்பான தொடர் சீரீஸை பார்ப்பது போல தொடர்ந்தும் புதிய புதிய மாற்றங்கள், புதிய புதிய அதிசயங்கள், கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத நன்மைகள் நமது நாட்டில் நிகழ்ந்து கொண்டு வருகின்றன. அல்லாஹு தாலாவுக்கே எல்லா புகழும். எல்லோருடைய துவாக்களும் அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்தை கொண்டு இன்று நிறைவேறுகின்றன. ஆனாலும் இன்றைய அரசாங்கம் நல்ல விடயங்களை செய்து கொண்டு வருகின்றது என்பதோடு நாம் வாழாவிருந்து விட முடியாது. அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்று கூறுவார்கள். மக்கள் அவ்வழியில் நடக்க வேண்டும் என்பது எமது கடமை. அதாவது வெகு காலத்துக்கு பிறகு ஊழலற்ற, களவு அற்ற, வீண் விரயமற்ற அழகான ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தாலா தர முன்வந்திருக்கின்றான். ஆனாலும் அதனை நாமும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, நாமும் அதற்கு துணை போகக்கூடியவர்களாக நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அரசாங்கம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று விட்டுவிடாமல், நான் எனது நாட்டுக்காக என்ன செய்யலாம், மிக குறைந்தது அல்லது மிக முக்கியமானது என்றும் சொல்லலாம். நாம் செய்யக்கூடிய ஒரே விடயம், அரசாங்கம் எப்படி ஊழல், பொய், களவு, வீண் விரயம் இவற்றை தவிர்த்து மிக எளிதான, மிகவும் எளிமையான வாழ்க்கையாக வாழும்படி எமக்கு செய்து கொண்டு வருகின்றதோ அதேபோல் நாமும் எமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பொய் சொல்வதில்லை, களவெடுப்பதில்லை, எந்த ஒரு இடத்திலும் லஞ்சம் கொடுப்பதில்லை, எந்த ஒரு காரியாலயத்திலும் எமது தொழிலை நாம் பின்போடுவதில்லை, மக்களை கஷ்டப்படுத்துவதில்லை, அல்லாஹு தாலா எமக்கு தந்திருக்கிற பணிகளை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு, அந்த கடமையுணர்வு, அந்த கட்டாயமான உந்துதல் நமக்கு வந்தாக வேண்டும். இன்றிலிருந்து நானும் எந்த விதமான தவறும் செய்யாமல், எந்த விதமான பிழையும் செய்யாமல் நான் வாழப்போகின்றேன் என்ற அந்த உறுதி நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். ஏனென்றால் தனி மனிதன் நேரான வழியில் நடந்து கொண்டு போகும் பொழுது குடும்பம் நேரான வழியில் நடக்கின்றது. குடும்பங்கள் நேரான வழியில் நடக்கும் பொழுது ஊர் நல்ல வழியில் நடக்கும். ஊர் நல்ல வழியில் நடக்கும் பொழுது நாடும் நலம் பெறும். நாடு நலம் பெறுவது என்பது தனி மனிதனுக்காகத்தான். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த விடயத்தை பற்றி சிந்தித்து பார்ப்போம். எந்த ஒரு இடத்திலும், காரியாலயங்களில் அல்லது பாடசாலைகளில் அல்லது ஒரு ஸ்தாபனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நமது வேலை செவ்வனே செய்வதற்கு எந்த ஒரு மனிதருக்கும் ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காமல், எமது வேலை பின்போடாமல் தகுந்த முறையில் நாம் செய்வதற்கு முன்வர வேண்டும். அதேபோல் எந்த ஒரு இடத்திலும் பிழை செய்யாமல், கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்பதற்காக நாம் தவறு செய்யாமல் மிக தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும். நானும் நல்லதையே செய்வேன் என்று. நமது விழாக்கள், திருமண விழாக்களாகட்டும் மற்றும் விழாக்களாகட்டும், நாமும் சிக்கனத்தை கடைபிடிப்போம். இஸ்லாம் அதனைத்தான் விரும்புகின்றது. இஸ்லாத்தில் எந்த ஒரு இடத்திலும் சிக்கனம் என்பது மிக முக்கியமானது. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன் என அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறுகின்றான். வீண்விரியம் செய்பவர்களை அல்லாஹு தாலா நேசிப்பதில்லை. நாங்கள் அல்லாஹு தாலாவுடைய நேசத்துக்குள்ளாக ஆக வேண்டாமா? ஆம், நிச்சயமாக ஆக வேண்டும். எனவே நாடு நலம் பெறுவது போன்ற ஒரு நிலை இன்று நடந்து கொண்டிருக்கின்ற நேரம், நான் நாட்டுக்கு என்ன செய்யலாம், எனது செயல்முறை மூலம் எப்படி ஒரு புறம் எந்த ஒரு தவறும் என்னுடைய கையால் நடக்காமல் இருக்க நான் பார்த்து கொள்ளலாம் என்பது மட்டுமல்ல, என்னை கண்டு, நான் ஒரு முஸ்லிம் என்ற இந்த விடயத்தை நினைவு கொண்டு என்னை கண்டு மற்றவர்கள், முஸ்லிம்களாகட்டும் முஸ்லிம் அல்லாதவர்களாகட்டும்
நேர் வழியில் நடக்க வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், எந்த ஒரு தவறும் பிழையும் குற்றமும் செய்யாதவர்களாக நமது நாட்டு மக்களை நாம் வழிநடத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் நாம் அனைவரும் இன்று நடக்கும் இந்த மாற்றங்களுக்கு துணை போவோம். எனில் நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் துணையாக வருவான். அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் அழகான முறையில் நடத்தி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்தும் நாங்கள் துஆ செய்து கொண்டு இந்த நாடு நலம் பெற வேண்டும், விருத்தி அடைய வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும், வருகின்ற தலைமுறைக்கு ஒரு நல்லதொரு வாழ்விடமாக அமைய வேண்டும் என்று துஆ கேட்டுக்கொண்டு நம்மால் ஆனதை நாமும் செய்வதற்கு முன்வருவோம். அல்லாஹு தாலா அருள் பாலிப்பானாக, நம் அனைவரையும் நல்வழியில் நடத்துவானாக. ஆமீன். அஸ்ஸலாம்.